ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இட்ஸ் மீ மந்தரா. இன்னைக்கு மோமோஸ் தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே வந்து நான் 250 கிராம்ஸ் மைதா மாவு எடுத்திருக்கேன். அதில் அரை ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணி நம்ம இங்கே தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணி பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இதோட கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம சப்பாத்திக்கெல்லாம் பிசைஞ்சிக்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான். ஸோ மாவு வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். மாவு பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிடுச்சு. கடைசியில் கொஞ்சமாக ஆயில் போட்டு தடவி எடுத்து வச்சுடுங்க. இப்போ நம்ம ஸ்டஃபிங்க்கு வெஜிடபிள் பார்த்தீங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, கேப்சிகம், கேபேஜ் எடுத்துருக்கேன். வெங்காயம், அப்புறமா கொஞ்சமாக பூண்டு. இப்போது கடாய் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம 2 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கட் பண்ணி வச்சு பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணியிருக்கேன். அது இதில் ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சமாக ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வந்து கலர் கொஞ்சமாக சேஞ்ச் ஆகணும். அது வரைக்கும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம கேபேஜை வந்து ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். கேபேஜை கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம மிச்ச வெஜிடபிள்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ கேபேஜ் கொஞ்சமாக பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம வந்து கேப்சிகம், கேரட், பீன்ஸ் இதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இதெல்லாமே ஆட் பண்ணிவிட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். கேரட்டை நீங்கள் கட் பண்ணி கூட சேர்த்துக்கலாம். நான் இங்கே கிரேட் பண்ணி தான் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நம்ம லிட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். இப்போது வெஜிடபிள்ஸ் எல்லாம் வெந்துடும். இப்போ நம்ம வெந்துருச்சு வெஜிடபிள்ஸ். லிட் ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போது சில்லி ஃப்ளேக்ஸ் வந்து ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போது தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். அப்போயே மாவில் கூட ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஒரு அரை ஸ்பூன் ஆட் பண்ணால் போதும். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் சோயா சாஸ் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் இங்கே வந்து எதுவுமே சாஸ் ஆட் பண்ணல. இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. நம்ம குட்டி குட்டி பால்ஸை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். மாவு எல்லாமே ரெடி பண்ணி வச்சதும் நம்ம வந்து இப்போ மாவு வந்து தேய்ச்சிக்கலாம். இதை பார்த்திங்கன்னா நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தின்னாக தான் தேய்ச்சிக்கணும். அப்போ தான் மோமோஸ் வந்து நல்லாயிருக்கும். நீங்கள் இதை இன்னும் ஹெல்த்தியாக செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் கோதுமை மாவுக்குள்ளே ட்ரை பண்ணலாம். ஸோ அதே ஒரு வாட்டி நான் ட்ரை பண்ணி உங்களுக்கு வீடியோ போடுறேன். இது மைதா மாவுன்றதுனால நம்மளுக்கு தேய்க்க தேய்க்க திரும்ப அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ பார்த்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ ட்ரை பண்ணுங்கள் தின்னா தேய்க்கிறதுக்கு. இப்போ மாவு வந்து தேய்ச்சாச்சு. இப்போ நம்ம ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவு ஸ்டஃபிங் வச்சுட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேருக்கு வந்து இதை க்ளோஸ் பண்ண தெரியலன்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்றும் க்ளோஸ் பண்ணுறது அவ்வளோ கஷ்டம் கிடையாது, ஈஸி தான். ஒரு பக்கத்தை அப்படியே விட்டுட்டு இன்னொரு பக்கத்தை வந்து நம்ம ட்விஸ்ட் பண்ணி அது கூட நம்ம ஒட்டி வைக்கணும். பாருங்கள் இந்த மாதிரி. ஸோ யாரெல்லாம் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறீங்களோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி சூப்பராகவே வரும். இப்போ எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் வந்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டே நான் இங்கே தண்ணி வச்சுட்டு தண்ணி ஹீட் ஆனதுக்கப்புறமா மோமோஸ் வச்சிட்ருக்கேன். நம்ம சேம் இட்லி வேக வைப்போம் இல்லையா, அதே மாதிரி தான். இது பார்த்திங்கன்னா நீங்கள் 10 மினிட்ஸ் வேக வச்சிங்கன்னா போதும், நிறையலாம் தேவையில்லை. இப்போ எல்லாமே வச்சதுக்கப்புறமா நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 10 மினிட்ஸ்க்கு விட்டுடலாம். ஸோ 10 மினிட்ஸ் கழித்து நம்ம எடுத்து பார்த்தோன்னா சூப்பரான சுட சுட மோமோஸ் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. எந்த ஸ்டஃபிங் எதுவுமே ஓப்பன் ஆகலை. அழகாக சூப்பராக வந்திருக்கு. உங்கள் கிட்ஸ்க்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்காக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள்.